இத பண்ணா வெயிட் லாஸ் ஆகுமா? அத பண்ணா வெயிட் லாஸ் ஆகுமான்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அண்ட் மறக்காம எனக்கு ஒரு ஃபாலோவ தட்டிடுங்க. நீங்க எத சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் ஒரு ப்ராப்பரான புரோட்டீன் இன்டேக்கோட கேலரி டெபிசிட் டயட்ல இருந்தா மட்டும் தான் உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கேட்ச் மெக்கார்டல் ஃபார்முலாவ எடுக்க போறோம். ஸோ கேட்ச் மெக்கார்டல் ஃபார்முலால பாத்தீங்கன்னா லீன் பாடி மாஸ் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு தேவையான விஷயம் உங்களுடைய பாடி ஃபேட் பெர்சன்டேஜ். இந்த போட்டோவை ரெஃபர் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் ஒரு வேல்யூ அசியூம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாடி மெட்டபாலிக் ரேட். இந்த ஃபார்முலா வச்சு உங்க லீன் பாடி மாஸ் வேல்யூ வச்சு பாடி மெட்டபாலிக் ரேட் வேல்யூவை கால்குலேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் TDEE. ஸோ இந்த TDEE வேல்யூ வந்து இப்போ நான் காட்டுற போட்டோல இருக்கிற வேல்யூவை ரெஃபரன்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த TDEE வேல்யூல இருந்து கேலரி டெபிசிட்ல இருக்கணும். வெயிட் கெயின் பண்ணணும்னா கேலரி சர்ப்ளஸ்ல இருக்கணும். இதுல இந்த வெயிட் லாஸ் பண்றதுல 1 வீக்குக்கு 1 kg ரெடியூஸ் பண்ணுவேன் அப்படின்ற கோலோட வரவங்க ஒரு நாளைக்கு 1100 கேலரிஸ் டெபிசிட்ல இருக்கணும், which is so unrealistic. ஸோ உங்க கோல்ஸை ரியலிஸ்டிக்கா செட் பண்ணிக்கிட்டு, அதாவது ஒரு நாளைக்கு 300 to 400 கேலரிஸ் டெபிசிட்ல இருப்போம் அப்படின்ற ஒரு கோலை செட் பண்ணிக்கிட்டு வந்து கேலரி டெபிசிட்ல இருந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க வெயிட் லாஸ் பண்றது ஃபேட் லாஸா மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் யுவர் ஹெல்த். பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் மசில் மாஸ், it is not going to benefit your health in the long run. So அத பார்த்துக்கிட்டு உங்களுடைய பாடியை பத்திரமா பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்டா இருப்போம்.